வணக்கம் மக்களே. இன்றைய சிந்தனை எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச திருவாசகம் தான். அந்த திருவாசகம் அப்படிங்கிறது வந்து எதற்காக எழுதப்பட்டிருக்கு, அது யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கணும். இந்த திருவாசகம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அதாவது முன்னுரை மாதிரி கொடுத்துருப்பாங்க. முன்னுரைன்றதை விட வாழ்த்து பாடல் மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ஆனால் எதற்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. தொல்லை இரும்பிறவி அப்படின்னா 2 பிறவி கிடையாது, அது ஒரு தொல்லை. அதாவது பிறவி அப்படின்னு நம்ம இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு வாழ்க்கை வந்து ஒரு தொல்லை, அதுதான் உண்மை. அதாவது இரும்பிறவி அப்படின்றது வந்து பிறவி, நமக்கு இரும்பிறவின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பிறவி, இந்த மாதிரி பிறவி பல பிறவி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, இது எந்த அளவுக்கு வந்து ஆழமாக இருக்கும், எத்தனை பிறவி நம்ம எடுத்திருப்போம் அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சில பேர்த்துக்கு இருக்காது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முற்படுறவங்க வந்து ஒருத்தரோட எக்ஸாம்பிள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாடல்லே திருவாசகத்திலே தொடர்றது தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி. இது மாதிரி இது ஒரு சைக்கிள். இது மாதிரி எத்தனை சைக்கிள் நம்ம சுற்றி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 7 கடலில் இருக்க மண்ணை கூட எடுத்து நம்ம எண்ணிடலாமா, நம்ம பிறப்பை எண்ண முடியாதான். அத்தனை பிறவி எடுத்திருக்கோம். இதுக்காக தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே என் ஊர், எல்லாருமே என்னோடய சொந்தக்காரவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு ஞானி சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அது ஒரு சின்ன விஷயமா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பிறக்காத இடம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை பெக்காத உயிரும் கிடையாது, நம்ம பெறாத உயிரும் கிடையாது, நம்ம தின்னாத உயிரும் கிடையாது, நம்மளை தின்னாத உயிரும் கிடையாது. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சுழற்சியான இந்த ப்ராசஸில் இருக்கும் இந்த மனித பிறவி. அதனால் அந்த தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. இந்த சூழ்கிற அந்த தலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு தலையை நீக்கிறதுக்காக எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். எல்லை மறுவா நெறி அப்படின்றது வந்து, எல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த சரியை கிரியை ஞானம் இந்த 4 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே. இதில் கடைசியாக இருக்க ஒரு ஞானம் அப்படிங்கிறது தான், ஒரு கோயிலோ ஒரு வீடோ எதாக இருந்தாலுமே படிப்படியாக தான் போய் ஒரு இடத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்படி போகிறப்ப சரியை ஒரு படியாக இருக்கும், கிரியை யோகம் இதெல்லாம் ஒரு படியாக இருக்கும். இதை தாண்டி ஞானம் அப்படிங்கிறது தான் ஒரு கடைசி படிநிலை. அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே நிறைவடையும். அதை தான் சொல்ல வராங்க, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் அப்படின்னு. இது வந்து ஒரு சாம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு 2 வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் தான் நம்ம தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி மிக ஆழமான கருத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஒரு பிறவியை பற்றிய தெரிதல் வேணும், ஒரு புரிதல் வேணும். நாம் யார், நாம் எதற்கு இங்கே இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனையை அப்பப்போ நம்ம நினைப்புக்கு வரணும். இது போக அந்த திருவாசகத்தில் வந்து இன்னும் ஒரு அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இது இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும். பாய்.